மீமாம்சா பரிபாஷையில் 3வது பாடம் எங்க இருக்கும்? பிராமண வாக்கியம் ச அநேக விதம். அதுலேருந்து ஆரம்பிக்கணும். இப்போ வேதா த்விவிதா மந்திர ரூபா பிராமண ரூபஸ்ச. லாகின் பண்ணி வாய்ஸ் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை பாருங்க. வேதா த்விவிதா மந்திர ரூபோ பிராமண ரூபஸ்சன்னு சொன்னா இல்லையா? அதில் மந்திரத்தை பற்றி அர்த்தவாதத்தை பற்றிலாம் பின்னாடி சொல்ல போகிறோன்னு சொல்லிட்டா. அப்படின்னா கிரந்த முடிவில் இல்லை ஒரு சில விஷயங்களை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா பிராமண வாக்கிய மந்திரத்தை பற்றியும் அர்த்தவாதத்தை பற்றியும் நமக்கு விஸ்தாரேன நிரூபணம் வரப்போகிறது. பரவாயில்ல சாத்து. லைட்டாக திறந்து வச்சுக்கோ. அவ்வளோ ரொம்ப பிராமண வாக்கியம் ச அநேக விதம் அப்படின்னு பிராமண வாக்கிய பிரபேதம் இப்போ ஆரம்பிக்கிறது. என்னென்ன? கர்மோத்பத்தி வாக்கியம், குணவாக்கியம், பலவாக்கியம், பலாய குணவாக்கியம், சகுண கர்மோத்பத்தி வாக்கியம் இத்தியாதி பேதாத் இருக்கா? அப்படிதானே இருக்கு. நுட்ருவாயிட்டது. கர்மோத்பத்தி வாக்கியம் அப்படின்னு ஒண்ணு, குணவாக்கியம் அதாவது விதாயகம் வாக்கியம் பிராமணம்னு லட்சணம் சொன்னான். அது ஞாபகம் இருக்கா? விதாயகம் வாக்கியம் பிராமண வாக்கியம். பிராமண வாக்கியம்னா ஏதோ அந்தனன் சொன்ன வாக்கியம் கிடையாது, விதி வாக்கியம்னு அர்த்தம். இங்க வந்து டெக்னிக்கல் டேர்ம். உலகம் பூரா லிங்கம்னா ஒரு அர்த்தம். என்ன அர்த்தம்? லிங்கம்னா என்ன? ஜெண்டரா? பாரு, அடையாளம்னு அர்த்தம். சிவலிங்கம் பாரு, அவனுக்கு சுவாமி தான் ஞாபகம் வருது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று ஞாபகம் வருது. ஏன்? வியாக்கரணம் நிறைய படிக்கிறவனுக்கு லிங்கம்னு சொன்னா ஜெண்டர்னு அர்த்தம். புல்லிங்கமா ஸ்திரீலிங்கமா? யாராவது சொல்லுவான் லிங்கம்னா லிங்கம் திரிவிதம் அன்வய வத்திரேகி கேவலான்வயி. அந்த சாஸ்திரத்துல லிங்கம்னா ஹேதுன்னு அர்த்தம். எதை வச்சு அனுமதி ஏற்படுறதோ தூமத்தை வச்சு, அப்ப தூமஹா லிங்கம். அந்த மாதிரி ஒவ்வொரு சாஸ்திரத்துல ஒவ்வொரு குணஹான்னு சொன்னா என்னது குணம்? நல்ல குணம். அவன் குணவான்னு சொன்ன அப்படிதானே தெரியும். சத்வரஜஸ்தமோ குணம் அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான், வேதாந்தம் படிச்சவன். குணஹா மீமாம்சை படிச்சவன் அங்கம்னு சொல்லுவான். சதுர்விம்சதி குணாகான்னு ஒருத்தர் சொல்லலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு சாஸ்திரத்துலையும் சில சப்தங்களை அந்த சாஸ்திரத்துல விவகாரம் பண்றதுக்கு டெக்னிக்கல் டேர்மா யூஸ் பண்ணுவா. அதுக்கு பாரிபாஷிக சப்தம்னு பேர். அது மாதிரி பிராமண வாக்கியம்ங்கிற இந்த சப்தத்துக்கு விதி வாக்கியம்னு அர்த்தம். சரியா? அது அநேக விதம். சரியா? இப்போ கர்மோத்பத்தி வாக்கியம் அப்படின்னா என்ன? ஒரு லிஸ்ட் கொடுத்தா, கர்மோத்பத்தி வாக்கியம், குணவாக்கியம், பலவாக்கியம்லாம் லிஸ்ட் கொடுத்தா இல்லையா? அந்த லிஸ்ட்ல முதல் வாக்கியம் என்ன? கர்மோத்பத்தி வாக்கியம். கர்மோத்பத்தி வாக்கியம்னா என்ன சொல்லணும்? தத்ர ஏன வாக்கியேன அதன இதம் கர்ம கர்த்தவியம் இதி போத்தியதே தத் கர்மோத்பத்தி வாக்கியம். எந்த வாக்கியத்தினால இந்த கர்மா செய்ய வேண்டியது, செய்யப்பட வேண்டியது கர்மணியில இருக்கு அப்படின்னு தெரியறதோ அது கர்மோத்பத்தி வாக்கியம். அதாவது இதுக்கு முன்னாடி அந்த கர்மா பண்ணப்பட வேண்டியதாக தெரியல, இப்போ அந்த கர்மா பண்ணப்பட வேண்டியதாக தெரியறது. ஏதாவத் பூர்வம் தத் கர்ம கர்த்தவியதையா ந ஞாத்தம் இதானியும் கர்த்தவியதையா ஞாயத்தே. முன்னாடி தெரியாதது இப்ப தெரியறது அப்படின்னா அது கர்ம அதெல்லாம் உற்பத்தின்னு சொல்ல. உற்பத்தினா உண்டாகிறதுன்னு அர்த்தம் இல்லை. இதுக்கு முன்னாடி அந்த கர்மா எந்த வாக்கியத்தினாலும் எந்த பிரமாணத்தினாலும் தெரியல, இப்போ அந்த கர்மா பண்ணப்பட வேண்டியதாக ஒரு பிரமாணத்தினால தெரியறது. எந்த பிரமாணம் எந்த வாக்கியத்தினால தெரியறதோ அவகதம் வா. உற்பத்தியதே இத்தியுக்தௌ உற்பத்தி வாக்கியம் இத்தியுக்தௌ கர்ம உற்பத்தியதே இத்தியாதிக்கம் ந அந்யேன பிரமாணேன ந ஞாதம் இதானிம் தத் கர்த்தவியதையா ஞாயத்தே இதி கிருத்வா தத் கர்மோத்பத்தி வாக்கியம் இது உச்சியதே. மடியில்னா உட்காரணும். லேட்டா வந்தா என்ன பண்றது? குத்திரச்சித் உபவிஷத்து அட்ஜஸ்ட் அத்திர அஸ்தி ஸ்தலம். இது கர்மோத்பத்தி வாக்கியம் அப்படின்னு சொல்றா. சரியா? குணவாக்கியம் இப்படி வரிசையா நீங்க நகர்ந்துட்டா அவனுக்கு ஈஸியா இருக்கும். அதாவது நீங்க வா, அந்த மாதிரி வா, அவனை அங்க உட்கார சொல்லு. குணவாக்கியம் அடுத்தது. அதுக்கு உதாரணம் யதா அக்னிஹோத்திரம் ஜுஹோதி இதி அஸ்தி வா. உதாரணம் கர்மோத்பத்தி வாக்கியஸ்ய கிமஸ்தி? உதாரணம் அக்னிஹோத்திரம் ஜுஹோதி. அக்னிஹோத்திரம் ஜுஹோதி இதி ஏகம் வாக்கியம். அனேன வாக்கியேன अत्र अग्निहोत्र होमः कर्तव्यतया विधीयते. कर्तव्यतया अग्निहोत्र होमः विधीयते. कर्तव्यतया न कर्तव्यम इति रूपेण कर्तव्यतया செய்யப்பட வேண்டியதாக அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணலாம்.
செய்யப்பட வேண்டியதாக ஒரு அக்னிஹோத்திரம்ங்கிற பெயரை கொண்ட ஒரு கர்மா விதிக்கப்படுறது. அதனால இதுக்கு கர்மோத்பத்தி வாக்கியம்னு பேரு. சரியா போச்சு. குணவாக்கியம் அடுத்தது. த்விதீய பிராமண வாக்கிய பிரபேதா குணவாக்கியம். அதுல என்ன? விஹிதே கர்மணி தது அங்கதயா திரவிய தேவதாதி குணவிதாயகம் வாக்கியம் குணவாக்கியம். விஹிதே கர்மணி விதிக்கப்பட்ட கர்மாவில் தது அங்கதயா அந்த கர்மாவிற்கு அங்கமாக திரவிய தேவதாதி குணவிதாயகம் வாக்கியம் குணவாக்கியம் அப்படின்னு. யதா உதாரணம் பார். தத்னா ஜுஹோதி. இப்போ விஹிதே கர்மணினா விதிக்கப்பட்ட கர்மாவில். இப்போ கர்மா கிடைச்சிடும். அது உற்பத்தி வாக்கியம் இல்லைன்னு தெரிகிறது. சரியா? உற்பத்தி வாக்கியத்துல கர்மா புதுதாக கர்மா விதிக்கப்பட்ட அது உற்பத்தி வாக்கியம். விதிக்கப்பட்ட கர்மாவில் அங்கமாக அந்த கர்மாவுக்கு அங்கம். ஒரு கர்மான்னு சொன்னா எதை வச்சு பண்றையோ அது அங்கம், எதை பண்ண நினைக்கிறியோ அது பிரதானம். அப்படிதானே? இப்போ சிவாபிஷேகா அது பிரதானம், அதுக்கு ஒரு 12 திரவியம் இருக்கும், அது அங்கம். அவ்வளவுதானே? அது அங்கம். கர்மா பிரதானம், குணஹா அங்கம். பொதுவா எல்லா இடத்துலையும் ஒரு ரூல் நமக்கு படிக்க தானே போறோம். சரி. தது அங்கத்தையா விஹிதே கர்மணி அப்படின்னா விதிக்கப்பட்ட கர்மாவில் அந்த கர்மாவிற்கு அங்கமாக, பரவாயில்ல, அந்த கர்மாவிற்கு அங்கமாக திரவிய தேவதாதி, அந்த கர்மாவுக்கு அங்கமாக திரவியம் இருக்கலாம், அந்த கர்மாவுக்கு அங்கமாக தேவதா இருக்கலாம். சரியா? ஒரு கர்மாவுக்கு தேவதா அங்கம். தேவதையை வச்சுதானே கர்மாவை பண்ற. அப்படிதானே? தேவதையை குறிச்சு கர்மாவை பண்றியா, கர்மா பண்றதுக்கு தேவதையை யூஸ் பண்ணிக்கிறியா? ரெண்டு ஒண்ணுதான்றான். சரி, அது ஒரு தாட்டு. தேவதையை குறிச்சு பண்றோம். மீமாம்சா சித்தாந்தத்துல கர்மா தான் பிரதானம், தேவதா கர்மாவிற்கு அங்கம். கர்மாவை உனக்காக நீ பண்ற, தேவதைக்காக பண்ணல. நெஞ்ச தொட்டு சொல்லு, கர்மாவை யாருக்காக பண்ற? நானும் கெடுக்க நினைக்கல. சரியா? அதுதான் கர்மாவை நமக்காக பண்றோம். எது நமக்காகனா நமக்கு என்ன? கர்மா பண்றதுனால ஏதாவது பிரயோஜனம் கிடைக்கிறது. காமிய கர்மான்னு வச்சுக்கோ. நித்திய கர்மாவும் அப்படிதான். நித்திய கர்மாவும் காமியம் தானே. அதை விட்டா பாபம் வரும்னு பண்ற இல்ல? அப்ப யாருக்காக பண்ற? உனக்காக. சரியா? அப்போ கர்மா பண்ணோன்னு சொன்னா அந்த கர்மாவுக்கு என்ன தேவை? தேவதா திரவியம் தேவை. யாகனா என்னன்னு பாரு. தேவதோத்தேசேன திரவிய தியாகா. யாகா யாக யாகஸ்வரூபம் நாம யாகா நாம கஹான்னு கேட்டா தேவதோத்தேசேன திரவிய தியாகா யாகா. சரியா? ததாச்ச மீமாம்சக சித்தாந்தானுசாரம் கர்ம பிரதானம் திரவிய தியாகः देवतोद्देशेन द्रव्य त्यागः यागः इति चेत् तत्र देवता अपेक्षिता तत्कर्म कर्तुं द्रव्यमपि अपेक्षितम्. अतः इदं द्वयम् उपयुज्य कर्म क्रियते इत्येव अत्र रीतिः. शास्त्रस्य रीतिः एवमस्ति. तथा च विहिते कर्मणि तदङ्गतया देवता अङ्गं वा? देवता खलु प्रधानं, देवतायाः कृते खलु कर्म क्रियते इति भक्तिमार्गे सः अस्ति, नास्ति इति न उच्यते. तद् अनन्तरं चिन्तयामः. मीमांसकरीत्या चिन्तनीयं चेत् एवमेव अस्ति. विहिते कर्मणि तदङ्गतया द्रव्य देवतादि गुणविधायकं वाक्यं गुणवाक्यं यथा दध्ना जुहोति. उदाहरणं दध्ना जुहोतिன்னு சொல்றா. ததியால ஹோமத்தை பண்ண வேண்டியது. அப்போ ஹோமம் வேற வாக்கியத்தினால கிடைச்சிடுது. அந்த கிடைச்ச ஹோமத்துக்கு ததிய சாதனமாக அங்கதையா, சாதனத்தையா, குணத்தையா, அதான் குணவாக்கியம்னு பேர். குணஹான அங்கம், சாதனம்னு அர்த்தம் அஸ்மின் சாஸ்திரே. சரியா? தது அங்கதையா திரவிய தேவ யதா தத்னா ஜுஹோதி இதி. அத்ர ஹோமம் உத்திஷ்ய அங்கதையா ததி விதீயதே இது குணவாக்கியமிதம். அதாவது ஹோமத்தை உத்தேசிச்சு அந்த ஹோமத்திற்கு அங்கமாக ததி விதீயதே அப்படிங்கிறதுனால இதை குணவாக்கியம் அப்படின்னு சொல்றோம்.
இப்போ ஹோமம் உத்திஷ்ய அப்படின்னு ஒண்ணு. ஹோமத்தை உத்தேசிச்சுன்னா உத்தேசிச்சுங்கிறது என்ன? விதியத்தைனா விதிக்கப்படுறதுன்னா என்ன அப்படின்னு கேட்கணும் இல்லையா? அப்போ உத்தேசியத்துவம்னா என்ன, விதேயத்துவம்னா என்னன்னு சொல்லணும். அப்பதான் அதை உத்தேசிச்சு அப்படின்னு சொல்றதுக்கு பூர்ணமாக அர்த்தம் தெரியும். எஸ்ய கிருத்தே எத் விதீயத்தே தது உத்தேசியம், எது விதீயத்தே தத் விதேயம்னு சொல்றா இல்லையா? அந்த எஸ்ய கிருத்தேக்கும் அதெல்லாம் கொஞ்சம் நிர்வச்சனம் பண்ணணும். சாஸ்திர பாஷையினால நிர்வச்சனம் பண்ணணும். அதைத்தான் இங்க சொல்றா. அப்போ உத்தேசியத்துவம், அனுவாத்தியத்துவம், பிராதான்யம்னு ஒண்ணு, அது ஒரு திரிகம். உபாதேயத்துவம், விதேயத்துவம், குணத்துவம்னு ஒரு திரிகம். இந்த 3 திரிகத்தை பத்தி இப்ப பேச போறா. மேல பாரு, அக்ரிம பங்கி பட்யதாம். न ततः प्राक् यथा दध्ना जुहोति समाप्तं किल. होमस्य उद्देश्यत्वं नाम तद् आगच्छामः. ततः प्राक् इदं लिखित्वा किञ्चित् पश्यामः. தெரியறதா தெரியல? இங்க தெரியறதா? அதுல தெரியாது, தெரியலனாலும் பரவாயில்ல. உத்தேஷ்யத்துவம், அனுவாத்தியத்துவம், இது ஒரு இதுவா இருந்தாலும் சரி. பிராதான்யம், வச்சுக்கோ. உத்தேஷ்யத்துவம், அனுவாத்தியத்துவம், பிராதான்யம் திருஷ்யத்தை. அதுல பாரு, உனக்கு கேமரால இது என்ன, யூடியூப்ல உத்தேஷ்யத்துவம், அனுவாத்தியத்துவம், பிராதான்யம் இது ஏகம் திரிகம். அனந்தரம் அக்ஷராணி திருஷ்யन्ते वा? सम्यक्. अनन्तरम् एतत् संशोध्य अन्यद् लिखामि. உபாதேயத்துவம், விதேயத்துவம், குணத்துவம்னு இன்னொன்று 3 இருக்கு. சொல்ல சொல்ல எழுதிக்கலாம். பிராக்ஷரமணி செகண்ட் இயர் வந்தாச்சு, அது ஒண்ணு. இவ்வளோ இறங்கி நடத்தணுமா? உபாதேயத்துவம், விதேயத்துவம், குணத்துவம். உபாதேயத்துவம், விதேயத்துவம், குணத்துவம் இது த்விதீயம் திரிகம். இதுதான் திரிகத்வயம். திரிகம்னா 3, விருத்த திரிகத்வயம். விருத்த திரிகத்வயம். சரி, இது இருக்கட்டும். அதாவது இப்போ பங்கியை படிக்கலாம். இந்த 3த்தை நீங்க நோட் பண்ணிட்டு வரிய வாசிச்சல்னா உங்களுக்கு வசதியா இருக்கும். விருத்த திரிகத்வயம்னு இதுக்கு பேர். எழுதட்டுமா? நீங்க சொன்னா எழுதிப்ப இல்லையா? அந்த லெவல்ல இல்லைன்னா இது படிக்கிறது வேஸ்ட். சொன்னதை கேட்டு எழுதிக்கணும். உத்தேஷ்யத்துவம்னா என்ன சொல்றா? மானாந்தர அத்திர ஹோமஸ்ய உத்தேஷ்யத்துவம் நாம கிம் நாம உத்தேஷ்யத்துவம்? மானாந்தர பிராப்தத்வே சதி விதேய அன்வயிதயா நிர்தேஷ்யத்துவம். इदम् उद्देश्यत्वम् इति अस्य नाम. पूर्व बोर्ड मध्ये लिखितं किल. मानान्तरन प्रमाणान्तर इत्यर्थः. तेन प्राप्तं. प्रमाणं नाम वाक्यं. वाक्यमेव अत्र प्रमाणं. सामान्यतः धर्मविषये अधर्मविषये च वेदः स्मृतिः प्राधान्येन. तर्हि मानं पुनः प्रमाणम् इत्येव. शब्दः एव प्रमाणं. शब्दः नाम विधिवाक्यं. मानान्तरं नाम अन्यत् प्रमाणं मानान्तरम् इति उच्यते. வேற பிரமாணத்தினால் கிடைக்கப்பட்டு இருக்கும் பொழுது, சரியா? வேற பிரமாணத்தினால் கிடைக்கப்பட்டிருக்கும் பொழுது பிராப்தத்வே சதி, மானாந்தர பிராப்தத்வே சதி. இப்போ அக்னிஹோத்திரம் வேற பிரமாணத்தினால தெரிஞ்சிடுது.
इदानीं पश्यन्तु, इदानीं यद् उदाहरणवाक्यम् उपयुज्य वयं चिन्तयामः तद् पश्यतु, दध्ना जुहोति. इदम् उदाहरणवाक्यम् उपयुज्य चिन्तनं प्रवर्तते. அதை இந்த உதாரண வாக்கியத்தை வச்சு தானே நம்ம இப்போ யோசிச்சுட்டு இருக்கோம். இப்போ தத்னா ஜுஹோத்தின்னு இருக்கு. தத்னா ஜுஹோத்திங்கிற வாக்கியத்துல எதை உத்தேசிச்சு எதை விதிக்கிறோம் அப்படின்னு கேட்டா, அக்னிஹோத்திர ஹோமத்தை உத்தேசிச்சு ததிங்கிற குணத்தை விதிக்கிறோம். இதுல டவுட் இல்லையே. அக்னிஹோத்திர ஹோமத்தை பிரதானமாக வச்சுட்டு அதுக்கு அங்கமாக ததியை விதிக்கிறோம். அக்னிஹோத்திர ஹோமம் இந்த வாக்கியத்துல விதிக்கப்படுறதா இல்ல. அக்னிஹோத்திரன் ஜுஹோத்தின்னு கர்மோத்பத்தி வாக்கியம் வேற இருக்கு. அதுதான் மானாந்தரம், வேற பிரமாணம். அதுதான் அந்த வாக்கியத்தினால கிடைச்சிடுது. அக்னிஹோத்திர ஹோமஹா பண்ணணும் கிடைச்சிடுது. அப்போ பிரமாணத்தை வேற பிரமாணத்தினால கிடைக்கப்பட்டு இருக்கு. அத சமயத்துல அந்த அக்னிஹோத்திர ஹோமத்தை இந்த வாக்கியத்துல சொல்றோம், ஆனா அதை விதிக்கல. அதை உத்தேசிச்சு ததியை தான் விதிக்கிறோம். அப்போ விதேயம் என்ன? விதேயம்னா எது விதியதே தத் விதேயம். எது விதிக்கப்படுறதோ அதை விதேயம் அப்படின்னு சொல்லணும். சரியா? இங்க எது விதிக்கப்படுறது? ததி விதிக்கப்படுறது. அப்போ விதேயம் ததி அது எதோட சம்பந்தப்படுறது? சம்பந்தான் அன்வயஹான்னு சொல்றோம். அன்வயஹா நமக்கா சம்பந்தா. விதேயஸ்ய தத்னஹா அன்வயிதயா, இந்த விதிக்கப்படுற ததியானதோட சம்பந்தப்படுவதாக சொல்லப்படுற நிர்தேசத்துவம். நிர்தேசனா அத நிர்தேசः नाम एवम् उच्यते, नाम एवं प्रकाश्यते इत्यर्थः. विधेय अन्वयितया, विधेयस्य दध्नः अन्वयितया, விதிக்கப்படக்கூடிய ததி சம்பந்தப்படுவதாக இந்த வாக்கியத்துல சொல்லப்படுறது. பாரு, தத்னா ஜுஹோத்தின்னு ரெண்டு சப்தம் இருக்கா. ஒரு திங் சப்தம், ஒரு சுபு. தத்னா அப்படின்னு திருத்தியாந்தமா போட்டு ஜுஹோத்தின்னு இருக்கு. இந்த ஜுஹோத்தியில உள்ள ஹூ, ஜுஹோத்தின்னு தாத்து இருக்கு இல்லையா, அந்த ஹோமம் உத்தேசியம். அது அதோட இந்த ததியை சம்பந்தப்படுத்தி சொல்றது. இதைத்தான் உத்தேசியத்துவம்னு சொல்றது. சரியா? மானாந்தர பிராப்தத்வே சதி விதேய அன்வயிதயா நிர்தேசியத்துவம், இதுதான் உத்தேசியத்துவம். அப்புறம் அனுவாத்தியத்துவம்னா என்ன? தஸ்யைவ மானாந்தர பிராப்தஸ்ய புனః கத்யமானத்துவம் அனுவாத்தியத்துவம். இல்லையா? அதே மானாந்தரத்தினால தெரிஞ்ச ஒரு விஷயத்த புனः கத்தியமா திரும்பியும் சொல்றையே. அதாவது அக்னிஹோத்திரன் ஜுஹோத்தியில அக்னிஹோத்திர ஹோமம் முன்னாடி வாக்கியத்துல சொல்லப்பட்டது. தத்னா ஜுஹோத்திங்கிற வாக்கியத்துல அதே அக்னிஹோத்திர ஹோமத்தை திருப்பியும் சொல்ற இல்லையா, ததியை விதிக்கிறதுக்காக. ஜுஹோத்தின்னு ஜுஹோத்திங்கிற சப்தத்தினால அதுதானே சொல்றோம். இதுதான் புனః கத்தியம், திரும்பவும் சொல்லப்படும் தன்மை. அதுதான் அனுவாத்தியத்துவம்னு சொல்றாச்சு. மானாந்தர பிராப்தஸ்யபா, தஸ்யைவ மானாந்தர பிராப்தஸ்ய அப்படிதான் இருக்கு. புனః கத்தியமானத்துவம் அனுவாத்தியத்துவம் இருந்தா மாத்திக்கணும். வேற ஏதாவது புஸ்தகத்துல தப்பா இருந்தா மாத்திக்கணும். புனః கத்தியமானத்துவம் அனுவாத்தியத்துவம் ஆயிடுதா? இது ரெண்டாச்சா. உத்தேசியத்துவம் நாம கிம்மிதி சஞ்சாத்தம், அனுவாத்தியத்துவம் நாம கிம்மிதி இதானிம் படிதம். அனந்தரம் தத்யாதி குணான்வயிதயா பிராதான்யம் ச, தத்யாதி குணங்களோடு அன்வயிக்கிறதுனால பிராதான்யம், அதாவது குணஹான அங்கம், அப்ப இன்னொன்னு பிரதானமாயிடும். புரியுறதா? இது அதுக்காக தானே இதை விதிக்கிற. அப்ப இது அதுல சேர்றது எது? ததி அக்னிஹோத்திர ஹோமத்துல சேர்றது. அப்போ அக்னிஹோத்திர ஹோமஹா பிரதானம், அதுக்கு அங்கமாக ததி விதிக்கப்படுறது. சரியா? குணான்வயிதையா பிராதான்யம் ச ஆயிடுதா? இது உத்தேசியத்துவம், அனுவாத்தியத்துவம், பிராதான்யம்னு ஒரு திரிக்கம் முடிஞ்சது. இப்போ ரெண்டாவது திரிக்கம் உபாதேயத்துவம், விதேயத்துவம், குணத்துவம் இங்க எழுதியிருக்கேன், அதை படிக்கணும். உபாதேயத்துவம் நாம கிம்? தத்யாதேஹே மானாந்தர அப்ராப்தத்வாத் அத்ரைவ விதேயத்துவம். அதாவது எது வேற பிரமாணத்தினால கிடைக்கலையோ, இந்த வாக்கியத்தினால சொல்றோமோ, எத் அந்யேன வாக்கியேன ந பிராப்தம் அந்யேன பிரமாணேன இத்யுக்தோ வச்சனேன இத்யேவ. அந்யேன வச்சனேன ந பிராப்தம் கிந்து அனேன வாக்கியேன பிராப்னோதி. இப்ப பாரு, இந்த வாக்கியம் இல்லைன்னா என்ன ஆகும்னு சிந்தனம் பண்ணிப்பாரு. ஏதத் வாக்கியம் நாஸ்தி சேத் கிம் பவேதிதி சிந்தனையா சர்வம் சங்கதம் பவதி. கதம் பஷ்யது, ஏதத் வாக்கியம் நாஸ்தி சேத் होमः कर्तव्यः अग्निहोत्राख्यः, यत्किञ्चित् द्रव्यं स्वीकर्तुं शक्नोति. यत्किञ्चित् द्रव्यं, यत्र द्रव्यं न विहितं तत्र सामान्यतः आज्यं स्वीकुर्वन्ति.
द्रव्यरूपेण केनचित् द्रव्येण कर्तव्यं किन्तु दध्ना जुहोति इति वाक्यं किं करोति दधि इत्युक्तौ एतद्वचनं नास्ति चेत् नाम एतद्वचनमेव दध्नः होमाङ्गत्वं बोधयति अवगतं वा प्रमाणान्तरेण दधि न प्राप्तं प्रमाणान्तरेण इदं वचनं नास्ति चेत् दधि केनापि प्रमाणेन न प्राप्तं दधि दधि न प्राप्तम् इत्युक्तौ दधि नाम किम् इति भवन्तः जानन्ति किन्तु अग्निहोत्र होमख्यस्य कर्मणः इदम् अङ्गम् इति मानान्तर अप्राप्तस्य किमस्ति विधेय न मानान्तराप्राप्तस्य அத்தைவ விதேயத்துவம் அதுதான் வேற பிரமாணத்தினால கிடைக்காதத இங்க சொல்றது விதேயத்துவம்னு பேரு ஒண்ணு அப்புறம் च होमापेक्षया गुणत्वं होमसाधनत्वम् अस्ति अतः होमापेक्षया तद् गुणत्वम् इति उच्यते गुणः इति उच्यते अवगतं वा होमसाधनम् इति कृत्वा तद् गुणः नो चेत् प्रधानं भवेत् होमः प्रधानं होमस्य इदं साधनं तद् मया उक्तं किल गुणः साधनम् अङ्गं सर्वं समान पर्यायशब्दाः द्रव्यम् इति मास्तु साधनं गुणः इदं सर्वं पर्यायशब्दः गुणः होमापेक्षया होमस्य तुलनया इत्यर्थः होमापेक्षया होमत्तै काट्टिलुम्नु अर्थं होमत्तै काट्टिलुम् इदु अङ्गं गुणः वा इरुक्कु होमापेक्षया गुणत्वम् इदं द्वयं जातं पुरुषेण अनुष्ठीयमानत्वात् उपादेयत्वञ्च पुरुषेण अनुष्ठीयमानत्वात् पुरुषकृति साध्यत्वात्नु अर्थं ஒரு மனிதனால பண்ண முடியறதா இருக்கிறதுனால இதுக்கு உபாதேயம்னு பேரு உபாதேயம்னா எது கிருதி சாத்தியமோ அது உபாதேயம் என்னத்தையோ விதிக்க முடியாது சரியா சந்திர மண்டலத்துல இருக்கிற மண்ணை சாப்பிடு அந்த மாதிரி அது கிருதி சாத்தியமா அது சந்திர மண்டலத்துக்கு போறதே எவனா ஒருத்தன் கோடியில நீல் ஆம்ஸ்ட்ராங் மாதிரி போவான் மண்ணை சாப்பிட்றது இங்க இருக்கிற மண்ணை சாப்பிட்றதே கிருதி சாத்தியம் இல்லை அந்த மாதிரி சொல்றேன் ஜஸ்ட் உங்களுக்கு புரியறதுக்காக சும்மா ஏதாவது ஒரு உதாரணத்தை தெளிச்சேன் புருஷ கிருதி சாத்தியத்துவம் புருஷனால செய்ய முடியற ஒண்ணு அது உபாதேயம்னு அதை சொல்றது அந்த உபாதேயத்துவம் ததியில இருக்கு இப்போ ததியை வச்சு ஹோமம் பண்ணுனா ததியை ஒரு ஒரு இதோ ததியை சம்பாதிச்சு ஒரு கடையில வாங்கிட்டு வந்து நல்லா ஹோமம் பண்ண முடியும் இல்லையா இல்ல தயிர் உரக்குத்தி பண்ணணும் உரக்குத்தி தான் இங்க பண்ணணும் அப்படிதான் இருக்கு ஏன்னா அதுக்கு முன்னாடி நாள் வந்து எப்படி என்ன பண்ணணுங்கிறதெல்லாம் இருக்கு அதுக்கு ஆத்தஞ்சனம் பண்றதுலேருந்து பிரயோகம் அது வேறையா இருக்கு சரியா இது குணவாக்கியம்னு வந்ததுனால இதை பத்தி இந்த உத்தேசியத்துவம் அனுவாத்தியத்துவம் பிராதானியம் இந்த ஒரு திரிகத்தையும் உபாதேயத்துவம் விதேயத்துவம் குணத்துவங்கிற இதை மூணுத்தையும் சொல்ல வேண்டியதா வந்தது அதனால சொன்னான் சரியா இப்போ ரெண்டு பிராமண வாக்கிய பிரபேதம் ஆயிருக்கு உற்பத்தி வாக்கியம் குணவாக்கியம் அனந்தரம் பலவாக்கியம் किम उदाहरणं इदं तदेव स एव विषयः मानान्तरप्राप्तं नाम किं मानान्तर ज्ञात इत्यर्थः प्राप्तिना கிடைக்காதது கிடைக்கிறதுன்னு அந்த மாதிரி இல்லை தெரியாதது தெரியறதுங்கிற அர்த்தம் அதுக்காக சரியா அப்பிராப்தம் இதானிம் லப்தம் இत्यर्थेन अज्ञातं ज्ञातम् इत्यर्थे अप्राप्तं प्राप्तम् इति उच्यते अवगतं वा मानान्तर प्राप्तं मानान्तर ज्ञातम् इत्यर्थः अप्राप्तम् अज्ञातम् इत्यर्थः अज्ञातम् इति बोध्यम् अप्राप्तत्वம்னா अज्ञातत्वம் इत्यर्थः தெரியாததுன்னு அர்த்தம் கிடைக்காததுன்னு அர்த்தம் இல்லை प्राप्तिங்கிற शब्दத்தை தமிழ்ல கிடைக்கிறது उपलब्धिः इत्यर्थे प्रयोगः क्रियते संस्कृते अपि तमिळ् मध्ये एव इति न किन्तु उपलब्धिः इत्युक्तौ अज्ञातम् इत्यर्थः ज्ञानरीत्या न लब्धम् इति अवगतं वा ज्ञानविषयतया न लब्धम् इत्यर्थे तद् उच्यते फलवाक्यनिरूपणं किम् फलसम्बन्धबोधको विधिः अवश्यं कर्म उत्पन्नं नाम ज्ञातं तदेव कर्म उत्पन्नम् अग्निहोत्रं कर्म कर्तव्यं तत् कथं कर्तव्यं दध्ना कर्तव्यम् इति च ज्ञातम् अस्तु अग्निहोत्र अनुष्ठानेन मम किं फलम् इति फल आकांक्षायाम् अवगतं वा कर्म लब्धं कर्म ஒன்று பண்ணணும்னு தெரிஞ்சிடுது அதுக்கு அங்கம் என்னன்னு சொல்லி கொடுத்தா ததி சரி இந்த கர்மாவை பண்ணினா என்ன அப்படின்னு பல ஆகாங்ஷை வருது இல்லையா என்ன கிடைக்கும் இந்த கர்மாவை அனுஷ்டானம் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்
அதுதான் பல வாக்கியம் சொல்லி கொடுக்குறது. யதா அக்னிஹோத்ரஞ்சுஹுயாத் ஸ்வர்க காமஹா. சரியா? உற்பன்னஸ்ய கர்மணஹ பலாகாங்காயம் பல சம்பந்த போதகோ விதி பல விதி. அடுத்து அனந்தரம் யதா அக்னிஹோத்ரஞ்சுஹுயாத் ஸ்வர்க காமஹ. ஸ்வர்க்கம் காமயதே. எவன் ஸ்வர்க்கத்தை விரும்புகிறானோ, எஸ்ய ஸ்வர்கேச்சா வர்த்ததே சஹா தத் சாதனத்வேன, அந்த ஸ்வர்க்கத்துக்கு சாதனமாக அக்னிஹோத்திர கர்மாவை பண்ண வேண்டியது. பாரு, அக்னிஹோத்திரஸ்ய சாதனம் ததி, அக்னிஹோத்திர ஹோமஹ ஸ்வர்கஸ்ய சாதனம். குதஹ? தத்னா குர்மஹ அக்னிஹோத்ரேண ஸ்வர்கம் பிராப்னுமஹ. அவगतं वा? तत् साधनतया अग्निहोत्रं किमस्ति? नामकं होमं भावयेत्. भावयेत् इत्युक्तौ कुर्याद् इत्यर्थः. भावयेत् इति शब्दस्य செய்ய வேண்டியதுன்னு அர்த்தம். சரியா? அப்புறம் फल संबंधः विधीयते. फल संबंधो बोध्यते वा? अग्निहोत्र वाक्यத்தினால, अग्निहोत्र वाक्यம்னா என்ன? அக்னிஹோத்திரம் ஜுஹோதிங்கிற வாக்கியம். அந்த வாக்கியத்தினால கிடைச்ச கர்மாவுக்கு பல சம்பந்தம் தெரிகிறது. சரியா? அப்புறம் குணவாக்கியம். एतदधिकृत्य अग्रिमपाठे वयं पठामः. अत्र स्थापयामः. फलाय गुणवाक्यं, सगुणकर्मोत्पत्तिवाक्यं, सफलकर्मोत्पत्तिवाक्यम् इत्यादि प्रभेदाः सन्ति. अनन्तरं प्रयोगविधिविषये आरभ्यते. सः महान् विचारः वर्तते. श्वः पश्यामः. सूर्यनारायणं वन्दे देवी त्रिपुरसुन्दरी गुरुम् अभिगतार्थं